நீ இந்து முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணின்னு வந்தேன். இதுக்கு 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 இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னும் இருக்கான் பஞ்சாபில், ரஞ்சித் சிங் மான். அவன் எனக்கு சொல்லி அந்த ரஞ்சித் சிங் மான் இந்த சீமான்ட்ட சொல்லி எடா இதை நான் தூக்கிட்டேன், வீர தமிழர் முன்னணி. அவன் வீர சிவாஜின்னு வச்சான், நான் இங்கிருந்து எங்கே வச்சேன், பூலித்தேவன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், மருதுவண்டி, அழகுமுத்துகோன். உனக்கு ஒரு சிவாஜி, எனக்கு வாராரன் சிவாஜின்னு போட்டேன். அவன் வீர துரோபி விவேகானந்தர்னா, இங்கே வா இங்கே வா, இந்த பாரு என் பாட்டேன் வள்ளலார், இங்கே பாரு என் பாட்டேன் வைகுந்தர், இங்கே பாரு திருமூலர். அடிக்கிட்டேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், மொத்தமாக அடிக்கிட்டேன். அவன் பாரத மாதாக்கு ஜெய்னா, ஜெய் ஸ்ரீராம்னா, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இதை எனக்கு கற்பித்தது யாருன்னா எங்காலு. அடர்ந்த காட்டுக்குள்ள இது போல ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி, 2 பேரும் ஒன்று ஒன்று. அவரும் துப்பாக்கியை ஊண்டிருக்காரு, நானும் ஊண்டிருக்கேன். தம்பியை நேருக்கு நேர போதிக்கிறாரு. ஒரு வெட்டுக்கு வெட்டு தான் பதில், முட்டுக்கு எதிர் முட்டு. அப்ப அவன் ஒரு முட்டு, நான் ஒரு முட்டு. நீ இந்த முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது புறக்கணிக்கப்பட்ட என் இனத்தின் இறையை மீட்டு, மெய்யல் கோட்பாட்டை மீட்டு, என்னுடைய தொன்று தொட்ட வழிபாட்டை பாதுகாக்கிறதுக்கு. அண்ணன் வரலைன்னா என் பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓதப்பட்டிருக்குமான்னு நீங்கள் கேட்டுக்கணும். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓத வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும். அப்போ வீரத்தமிழர் முன்னணி எதுக்கு பயன்படுது? இதுக்கு பயன்படுது. புரியுதா உனக்கு? இப்போ நீ அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை.